வணக்கம். சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகளுக்காக உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் இராசரத்தினம் மவுர்சன். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். செம்மணியில் அடையாளம் காணப்படும் எலும்புக்கூடுகளின் எண்ணிக்கை அதிகரிப்பு. கருணா பிள்ளையான் அணியின் முக்கியஸ்தர் இனிய பாரதி கைது. இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் அரிசி குறைந்த விலையில் விற்பனைக்கு. சாதாரண தர பரீட்சை பெறுபவர்கள் வெளியாகும் திகதி குறித்து விசேட அறிவிப்பு. 121 பாடசாலைகள் நுழம்புகள் பெருகக்கூடிய பகுதிகளாக அடையாளம். தென்னிலங்கையில் விசேட சோதனை. ஒரே இரவில் 457 பேர் கைது. திருமலையில் இடம்பெற்ற இரா சம்பந்தனின் முதலாவது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு. நாளை முதல் தேசிய விபத்து தடுப்பு வாரம் பிரகடனம். நைனை நாகபூசணி அம்பாள் ஆலயத்தில் நடந்த அற்புதம் காட்சி கொடுத்த கருடன். செம்மணியில் இன்று வரை 44 எலும்புக்கூடுகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டதுடன் 47 எலும்புக்கூடுகள் இதுவரை அடையாளம் காணப்பட்டுள்ளன. செம்மணி மனித புதைகுழியில் 2வது கட்டத்தின் 12வது நாள் அகழ்வு பணிகள் இன்றைய தினம் முன்னெடுக்கப்படுகின்றன. அந்த வகையில் இன்று வரை 44 எலும்புக்கூடுகள் முற்றாக அகழ்ந்து எடுக்கப்பட்டதுடன் 47 எலும்புக்கூடுகள் இதுவரை அடையாளம் காணப்பட்டுள்ளன. குறித்த அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்படும் பகுதிக்கு அருகாமையில் ட்ரோன் மூலம் ஆய்வு செய்ததன் அடிப்படையில் நேற்று முன்தினம் தொடக்கம் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் அந்த இடத்திலும் சான்று பொருட்கள் அடையாளம் காணப்பட்டன. மேலும் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற இடத்திற்கு அருகாமையில் இன்றைய தினம் ஜேசிபி இயந்திரம் மூலம் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்ட போது அதிலும் எலும்புகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணம் நீதவான் ஏ ஆனந்தராஜா முன்னிலையில் தொல்லியல் துறை பேராசிரியர் ராஜ் சோமதேவா குழுவின் பங்கேற்போடு இந்த அகழ்வு பணிகள் இன்றும் முன்னெடுக்கப்பட்டது. கிழக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினரும் யுத்த காலத்தில் கருணா அணியின் அம்பாறை மற்றும் திருக்கோவில் பகுதிக்கு பொறுப்பாக இருந்தவருமான கே புஷ்பகுமார் எனும் இனிய பாரதி கைது செய்யப்பட்டுள்ளார். இன்று அதிகாலை குற்றப்புலனாய்வு பிரிவினரின் மற்றொரு அணியினர் புலனாய்வு நடவடிக்கைகளை மேற்கொண்டு இனிய பாரதியை கைது செய்துள்ளனர். குறித்த கைது தொடர்பில் அம்பாறை மாவட்ட முன்னாள் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் சந்திரநீரு சந்திரகாந்தனும் தனது முகப்புத்தகத்தினூடாக உறுதிப்படுத்தி தகவல் ஒன்றினை வெளியிட்டுள்ளார். குறித்த தகவலுக்கமைய கோவில் பிரதேசத்தில் உள்ள முனியக்காடு பகுதியில் வீட்டுக்குள் மறைந்திருந்த வேளை இனிய பாரதி புலனாய்வு பிரிவினரால் சுற்றி வளைக்கப்பட்டு கைது செய்யப்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். குறித்த கைதானது இனிய பாரதியின் மீதான தனிப்பட்ட குற்றச்சாட்டுகள், இளைஞர் யுவதிகளை கடத்தி காணாமல் ஆக்கியமை உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகள் உள்ளடங்கலாக இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நாட்டில் உள்ள மாஃபியாக்களை ஒழிக்கும் வகையில் இந்தியாவிலிருந்து கீரி சம்பா அரிசியை ஒத்த GR ரக அரிசியை இறக்குமதி செய்வதற்கு எதிர்பார்த்துள்ளதாக வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்தார். இதன்படி இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் அரிசி 1 கிலோகிராம் 250 ரூபாய்க்கும் குறைந்த விலையில் விற்பனை செய்யப்படும். இந்தியாவிலிருந்து 40,000 மெட்ரிக் டன் அரிசி இறக்குமதி செய்யப்படும். சிறுபோக அறுவடையின் பின்னர் நாட்டில் அரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்படாது. எனினும் சீரற்ற வானிலை மற்றும் ஏனைய காரணங்களால் அவை தடைப்படும் இடத்து அரிசி இறக்குமதி செய்யப்படும் என அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். 2024ஆம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சையின் பெறுபவர்கள் இம்மாதம் 15ஆம் தேதிக்கு முன்னர் வெளியிடப்படும் என பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. விடைத்தாள் மதிப்பீடு தற்போது இறுதிக்கட்டத்தில் இருப்பதாக பரீட்சை திணைக்களம் தெரிவித்துள்ளது. மார்ச் மாதம் நடைபெற்ற சாதாரண தர பரீட்சைக்கு மொத்தம் 4,78,182 பரீட்சார்த்திகள் தோற்றியிருந்தனர். அவர்களில் 3,98,182 பேர் பாடசாலை பரீட்சார்த்திகள் ஆவார். பரீட்சை முடிவுகள் வெளியிடப்பட்டதும் பெறுபவர்களை பரீட்சார்த்திகள் http://www.donets.lk மற்றும் http://results.exam.government.lk என்ற உத்தியோகபூர்வ வலைதளங்கள் வழியாக அறிந்து கொள்ள முடியும் என்று பரீட்சை திணைக்களம் தெரிவித்துள்ளது. பிரதான அனுசரணை வழங்குவோர் VT கேஷ் அண்ட் கேரி மற்றும் VT சூப்பர் ஸ்டோரின் ஓன் பிராண்டான கல்யாணி அன்னபூரணி பிராண்டின் சகலவிதமான பொருட்கள் மற்றும் இலங்கை இந்திய காய்கறிகள், பழ வகைகள், சிறு தானியங்கள், எண்ணெய் வகைகள், பூஜை பொருட்கள், அன்றாட வாழ்விற்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள இன்றைய நாடுங்கள் VT கேஷ் அண்ட் கேரி மற்றும் VT சூப்பர் ஸ்டோர், பாரிஸ் லா சப்பல். நாடு முழுவதும் நடத்தப்பட்டு வரும் விசேட நுழம்பு கட்டுப்பாட்டு வாரத்தில் கடந்த 3 நாட்களில் நுழம்புகள் பெருகக்கூடிய இடங்களுடன் கூடிய 121 பாடசாலைகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது.
8 மாவட்டங்களின் அதிக ஆபத்துள்ள சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவுகளில் 3 நாட்களாக இந்த விசேட நுளம்பு ஒழிப்பு திட்டம் செயல்படுத்தப்பட்டதாக வைத்திய நிபுணர் அனோஜா தீரசிங்க தெரிவித்துள்ளார். இதன்போது 229 பாடசாலைகள் ஆய்வு செய்யப்பட்டதில் 29 பாடசாலைகளில் நுளம்பு குடமிகளுடன் கூடிய இடங்கள் அடையாளம் காணப்பட்டதாக அவர் தெரிவித்தார். இது மிகவும் ஆபத்தான சூழ்நிலை என்பதால் பாடசாலைகளில் இந்த சூழ்நிலையை தவிர்ப்பதில் அதன் அதிகாரிகளும் சம்பந்தப்பட்ட தரப்பினரும் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் வைத்திய நிபுணர் அனோஜா தீரசிங்க தெரிவித்துள்ளார். தேசிய நுளம்பு கட்டுப்பாட்டு வாரத்தின் 6வது நாளான நேற்று 19,774 வளாகங்கள் ஆய்வு செய்யப்பட்டதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. தென் மாகாணத்தின் காலி, மாத்தறை மற்றும் எல்விட்டிய போலீஸ் பிரிவுகளில் முன்னெடுக்கப்பட்ட சோதனை நடவடிக்கையில் 457 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். நேற்றிரவு 7 மணி முதல் 11 மணி வரை முன்னெடுக்கப்பட்ட இந்த சோதனை நடவடிக்கையில் பல்வேறு குற்றங்கள் தொடர்பாக இந்த கைதுகள் இடம்பெற்றுள்ளன. 286 சந்தேக நபர்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் 171 பேர் பல்வேறு குற்றங்களுக்காக கைது செய்யப்பட்டனர் என்றும் அவர்களில் நீதிமன்ற பிடியாணையில் தேடப்பட்ட 65 பேரும் அடங்குவதாக போலீசார் தெரிவித்தனர். ஐஸ் போதைப் பொருளை வைத்திருந்ததற்காக 26 பேரும், கஞ்சா வைத்திருந்ததற்காக 28 பேர் மீதும் அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்தனர். போதையில் வாகனம் ஓட்டியதற்காக 66 பேர் உட்பட மொத்தம் 649 பேருக்கு எதிராக போக்குவரத்து தொடர்பான வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இந்த நடவடிக்கையின் போது 28 மோட்டார் சைக்கிள்கள் உட்பட 77 வாகனங்கள் போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டன. இந்த நடவடிக்கையில் போலீஸ் அதிகாரிகள், போலீஸ் சிறப்பு அதிரடிப்படை மற்றும் முப்படைகளின் உறுப்பினர்கள் உட்பட 1584 பாதுகாப்பு பணியாளர்கள் ஈடுபட்டனர். இலங்கை தமிழரசு கட்சியின் பெருந்தலைவர் இரா சம்பந்தனின் 1வது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு இன்றைய தினம் திருகோணமலை குளக்கோட்டன் மண்டபத்தில் நடைபெற்றது. இலங்கை தமிழரசு கட்சியின் திருகோணமலை மாவட்ட கிளையின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற நினைவேந்தல் நிகழ்வில் திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ச. குகதாசன், திருகோணமலை மாநகர மேஜர் க. செல்வராஜா, கட்சியின் உறுப்பினர்கள், பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இதன்போது இலங்கையில் இனப்பிரச்சினைகளை தீர்க்க கடினமாக பாடுபட்டு உழைத்தவரே மறைந்த தலைவர் சம்பந்தன் என இலங்கை தமிழரசு கட்சியின் திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சண்முகம் குகதாசன் தெரிவித்தார். 1976 ஆண்டு முதல் 2023 ஆண்டு வரை மிகவும் நெருக்கமாக அவருடன் பணியாற்றியுள்ளேன் எனவும் அவர் நினைவு கூர்ந்தார். தேசிய விபத்து தடுப்பு வாரம் நாளை முதல் எதிர்வரும் 11ஆம் தேதி வரை செயல்படுத்தப்பட உள்ளதாக சுகாதார அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளது. ஜூலை 7ஆம் தேதி வீதி விபத்து தடுப்பு நாளாகவும், ஜூலை 8ஆம் தேதி பணியிட விபத்து தடுப்பு நாளாகவும், ஜூலை 9ஆம் தேதி வீடு மற்றும் முதியோர் இல்ல விபத்து தடுப்பு நாளாகவும், ஜூலை 10ஆம் தேதி நீரில் மூழ்கும் விபத்துக்களை தடுப்பதற்காகவும், ஜூலை 11ஆம் தேதி பாடசாலைகள், முன்பள்ளிகள் மற்றும் பகல் நேர பராமரிப்பு மையங்களில் விபத்துக்களை தடுப்பதற்கான நாளாகவும் சுகாதார அமைச்சு அறிவித்துள்ளது. இந்த காலகட்டத்தில் விபத்து தடுப்பு குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துதல், விபத்துக்கள் ஏற்பட வாய்ப்புள்ள பல்வேறு இடங்களை ஆய்வு செய்தல் மற்றும் எதிர்காலத்தில் விபத்து அபாயத்தை குறைக்க குறுகிய கால, நடுத்தர மற்றும் நீண்டகால நடவடிக்கைகளை எடுக்க எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையில் ஒவ்வொரு ஆண்டும் நாட்டின் மக்கள் தொகையில் 7 பேரில் ஒருவர் வைத்திய சிகிச்சை தேவைப்படும் விபத்தில் சிக்கிக் கொள்கிறார்கள் என்று சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. வரலாற்று சிறப்புமிக்க நயினாதீவு ஸ்ரீ நாகபூசணி அம்மன் ஆலய வருடாந்த மகோற்சவ பெருவிழாவின் 11ஆம் நாளான இன்றைய தினம் கருட சர்ப்ப திருவிழா நடைபெற்றது. இத்திருவிழாவில் கருடன் காட்சி கொடுத்த அற்புதம் பக்தர்களை மெய்சிலிர்க்க வைத்துள்ளது. ஆலயத்தில் விசேட பூஜை வழிபாடுகள், வசந்த மண்டப பூஜை இடம்பெற்றதை தொடர்ந்து நயினாதீவு ஸ்ரீ நாகபூசணி அம்மன் உள்வீதி வலம் வந்து பின்னர் வெளிவீதியில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் புடைசூழ வலம் வந்து அருள் பாலித்தார். நேற்றைய தினம் வருடாந்த மகோற்சவ பெருவிழாவின் 10ஆம் நாள் மாலை திருவிழா திருமஞ்சம் நடைபெற்றமை குறிப்பிடத்தக்கது. 16 நாட்கள் நடைபெறும் நயினாதீவு ஸ்ரீ நாகபூசணி அம்மன் ஆலய வருடாந்த மகோற்சவத்தில் எதிர்வரும் 9ஆம் தேதி தேர் திருவிழா இடம்பெற உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி நிதியத்தின் செயல்பாடுகளை பிராந்திய மட்டத்திற்கு விஸ்தரிப்பது தொடர்பான விசேட செயலமர்வு தொடரின் தென் மாகாண செயலமர்வு நேற்றைய தினம் அம்பாறை மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றது.
ஜனாதிபதி நிதியத்திலிருந்து பொதுமக்களுக்கு மருத்துவ உதவி வழங்கும் சேவைக்கான விண்ணப்பங்களை ஏற்கும் செயல்முறை நாட்டின் அனைத்து பிரதேச செயலகங்களின் ஊடாகவும் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வரும் நிலையில் ஜனாதிபதி நிதியத்தின் ஏனைய சேவைகளையும் பரவலாக்க ஜனாதிபதி நிதியம் நடவடிக்கை எடுத்துள்ளது. அதன்படி பிரதேச செயலாளர்கள் மற்றும் ஜனாதிபதி நிதியம் தொடர்பில் பணியாற்றும் துறைசார் அதிகாரிகளுக்கான விசேட பயிற்சி நெறி நாடளாவிய ரீதியாக செயல்படுத்தப்பட்டு வருவதோடு அண்மையில் வடமாகாணத்தில் இந்த பணி தொடங்கப்பட்டது. அதன் 3வது கட்டமாக தென் மாகாண செயலமர்வு நேற்று மாத்தறை மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றது. துறைசார் அதிகாரிகள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் மற்றும் அவர்களுக்கு வழங்கக்கூடிய தீர்வுகள் குறித்து ஆராயப்பட்டதுடன் பங்கேற்ற அதிகாரிகளுக்கு சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. இரத்தினபுரி குறிவிட்ட தெவி பகல தோடன் எல்லவைச் சேர்ந்த 26 வயது பெண்ணை கழுத்தை அறுத்து கொலை செய்ததாக 17 வயது சிறுவன் குற்றத்தை ஒப்புக்கொண்டுள்ளார். பாலியல் வன்புணர்வுக்கு முயன்ற போது குறித்த பெண் சத்தம் போட முயன்ற போதே இந்த கொலையை செய்ததாக சந்தேக நபர் கூறியதாக போலீசார் தெரிவித்தனர். ஜூலை மாதம் 2ஆம் திகதி மதியம் பாதிக்கப்பட்ட பெண் வேலை முடிந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது இந்த சம்பவம் நடந்துள்ளது. சம்பவத்தில் காயமடைந்த பெண் இரத்தினபுரி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். ஹெஞ்சாய தேவி பகலாலவை சேர்ந்த ஷாலிகா மதுஷானி என்ற பெண்ணே இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார். பாதிக்கப்பட்டவருக்கு சொந்தமான தங்கச்சங்கிலி, தொலைபேசி மற்றும் கைப்பை ஆகியவை தொலைதூர பகுதியில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டன. பாடசாலைக்கு செல்லாத சந்தேக நபர் கடந்த வியாழக்கிழமை கைது செய்யப்பட்டார். நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து அவர் தெஹியோவிட்ட சிறுவர் தடுப்பு மையத்தில் வைக்கப்பட்டுள்ளார். சந்தேக நபருக்கு 18 வயது நிரம்பியதும் சிறையில் அடைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். பாதிக்கப்பட்டவரின் இறுதிச் சடங்கு நேற்று முன்தினம் மதியம் குறிவிட்ட மயானத்தில் நடைபெற்றமை குறிப்பிடத்தக்கது. பாதாள உலகக்குழு தலைவர் கனேமுள்ள சஞ்சீவவின் கூட்டாளியான அமி உவுல் துப்பாக்கிச் சூட்டில் கொல்லப்பட்டுள்ள சம்பவம் குறித்து 8 போலீஸ் குழுக்கள் விசாரணைக்காக நியமிக்கப்பட்டுள்ளன. உயிரிழந்த அமி உவுல் என்பவரின் கைபேசியில் பெறப்பட்ட தகவலின் அடிப்படையில் விசாரணைகள் மேற்கொள்ளப்படுவதுடன் இதுவரை 10 பேரிடம் வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளது. ராகம பட்டுவத்த பகுதியில் கடந்த வியாழக்கிழமை இரவு நடந்த துப்பாக்கிச் சூட்டில் பாதாள உலகக்குழு தலைவர் கனேமுள்ள சஞ்சீவவின் கூட்டாளியான அமி உவுல் என்ற நபர் சுட்டுக் கொல்லப்பட்டார். போலீசாரின் கூற்றுப்படி அடையாளம் தெரியாத 2 நபர்கள் முச்சக்கர வண்டியில் வந்து படுவத்த வீதியில் அமைந்துள்ள வீட்டிற்குள் இருந்த அமி உவுல் மீது துப்பாக்கிச்சூடு நடத்திவிட்டு பின்னர் தப்பிச் சென்றனர். படுவத்தையை சேர்ந்த 45 வயதான முன்னாள் இராணுவ வீரர் என அடையாளம் காணப்பட்ட அமி உவுல் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். முதற்கட்ட விசாரணைகளில் அமி உவுல் குற்றச்செயல்களுடன் நெருங்கிய தொடர்புகளை கொண்டிருந்தார் என்பது தெரிய வந்துள்ளது. இலங்கைக்கான ஆஸ்திரேலியாவின் அடுத்த உயர்ஸ்தானிகராக மேத்யூ டக்வொர்த் நியமிக்கப்பட்டுள்ளதாக ஆஸ்திரேலிய வெளிவிவகார அமைச்சு அறிவித்துள்ளது. டக்வொர்த் வெளியுறவு மற்றும் வர்த்தக துறையில் சிரேஷ்ட தொழில் அதிகாரியாவதுடன் சமீபத்தில் அமெரிக்க வர்த்தக பணிக்குழுவின் உதவி செயலாளராகவும் ஆஸ்திரேலியா ஐரோப்பிய ஒன்றிய சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்தின் துணை தலைமை பேச்சுவார்த்தையாளராகவும் செயல்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. அதே நேரம் 2022 முதல் இலங்கையில் ஆஸ்திரேலியாவின் நலன்களை முன்னேற்றுவதற்கு ஆற்றிய பங்களிப்புக்காக பதவி விலகும் உயர்ஸ்தானிகர் போல் ஸ்டீவன்ஸுக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் ஆஸ்திரேலிய வெளி விவகார அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. உலகின் மிகப்பெரிய பணக்காரரும் டெஸ்லா மற்றும் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் தலைமை நிர்வாகியுமான எலான் மஸ்க் அமெரிக்காவில் புதிய கட்சியை ஸ்தாபித்துள்ளார். தனது எக்ஸ்தல பதிவில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஜனநாயக மற்றும் குடியரசு எனும் இரு கட்சி முறைக்கு சவால் விடுக்கும் வகையில் அமெரிக்க பார்ட்டி எனும் பெயரில் புதிய கட்சியை ஆரம்பித்துள்ளதாக எலான் மஸ்க் அறிவித்துள்ளார். மஸ்கின் புதிய கட்சி அமெரிக்க தேர்தல் அதிகாரிகளால் முறையாக பதிவு செய்யப்பட்டுள்ளதா என்பது தெளிவாக குறிப்பிடப்படவில்லை. அத்துடன் புதிய கட்சியை யார் வழிநடத்துவார்கள் அல்லது கட்சியின் அமைப்பு என்பன தொடர்பில் மஸ்க் மேலதிக தகவல்களை வழங்கவில்லை. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புடனான கருத்து வேறுபாட்டை அடுத்து புதிய கட்சி தொடர்பான அறிவிப்பை எலான் மஸ்க் அறிவித்துள்ளார். இது தொடர்பில் தனது எக்ஸ் தளத்தில் அமெரிக்கர்களின் சுதந்திரத்தை மீட்டெடுப்பதே இந்த கட்சியின் முக்கிய நோக்கம். வாக்காள பெருமக்களே, நமது நாட்டை அழிவு பாதைக்கு இட்டுச் செல்லும் வீண் செலவுகளை எதிர்த்து உங்களுக்கு சுதந்திரத்தை திரும்ப வழங்குவதற்காக அமெரிக்க பார்ட்டி உருவாக்கப்பட்டுள்ளது என்று மஸ்க் பதிவிட்டுள்ளார். இத்துடன் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள்.
மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.